இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே ஆண்டவர் கிறிஸ்து வரப்போகின்ற கேடுகள் பற்றி நமக்கு முன் அறிவித்தார். அந்த நற்செய்தி பகுதியை நாம் சிந்தனையில் வைத்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கேடுகள் அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், சிறையில் அடைப்பார்கள், அரசரிடமும் ஆளுநரிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அன்பானவர்களே, இன்றைய காலத்தில் நாம் நற்செய்தியின் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு நம்மோடு இருப்பவர்களே எதிராக இருப்பார்கள். நம்மோடு நண்பர்களை போல இருந்து கொண்டே யூதாசை போல காட்டி கொடுப்பார்கள். நமக்கு எதிரிகளாக இருக்கிற, கிறிஸ்தவத்தை அழிக்க பார்க்கிற, இயேசு ஆண்டவருடைய மதிப்பீடுகளுக்கு எதிராக நடக்கிறவர்களுடன் கைகோர்த்து கொள்வார்கள். யூதாசு 30 வெள்ளிக்காசுகளை பெற்றுக்கொண்டான். இவர்கள் அன்றாட வாழ்விற்கு ஏதாவது ஒரு சிறு ஆதாயத்திற்காக இப்படி காட்டி கொடுப்பார்கள். காட்டி கொடுக்கப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. அன்பானவர்களே, கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு நீங்கள் இப்படியெல்லாம் இழுத்து செல்லப்படும் பொழுது, காட்டி கொடுக்கப்படும் பொழுது, உங்களுக்கு எதிராக நிறைய அமைப்புகள் எழும் பொழுது, கருத்தியல்கள் உங்களை மோதி உங்களை அழிக்க பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களிலிருந்து கடவுளே பேசுவார், ஆவியானவர் பேசுவார், என்னுடைய ஆற்றலை தருவேன். மேலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் இப்படிப்பட்ட சூழலிலே நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்ன? உங்கள் தலைமுடி ஒன்று கூட என்னுடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாது. அப்படி என்றால் என்ன பொருள்? நமக்கு அப்படிப்பட்ட உலகம் தர முடியாத பாதுகாப்பை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்விலே எந்த அளவிற்கு இந்த கடவுளை நம்புகிறோமோ அந்த அளவிற்கு அவருடைய இரக்க பெருக்கத்தை அனுபவிப்போம். ஆகையினால் குடும்ப வாழ்வாக இருக்கும், துறவியர்களின் வாழ்வாக இருக்கும், குருக்கள் பங்கு வாழ்வாக, மற்ற பணிகளின் நற்செய்தி பணிகளின் வாழ்வாக இருக்கும், எல்லா நிலைகளிலும் சாட்சி பகருங்கள். அது ஒன்றுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய விருப்பம். அன்பானவர்களே, நாம் சாட்சி பகரும் பொழுது அது இடுக்கான பாதையாகத்தான் இருக்கும். 13:24 லூக்காவிலே வாசிப்பது என்ன? இடுக்கான பாதை வழியே நுழைய வருந்தி முயலுங்கள். It will not be easy for you to be witnesses. You have to struggle all through. அன்பான எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பின் இறைவா, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு இடுக்கான பாதை வழியாக நுழைய தேவைப்பட்டாலும் அவைகளை வலிந்து நாங்கள் நுழைய எப்பொழுதும் மனதாயிருக்கிறோம். அப்படிப்பட்ட திறந்த மனதை, விசால இதயத்தை, உறுதியான நம்பிக்கையை எங்களுக்கு தொடர்ந்து தந்து உமது தூய ஆவியின் வழியாக நாங்கள் எப்பொழுதும் பேசவும் செயல்படவும் எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவரும் அன்பு மகனுமாகிய இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.